கர்த்தருடைய பிள்ளையே, beloved child of தேவ God, சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். you are mourning in God's presence. இப்பொழுது மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் Others, those who see உன்னை you, பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். are mocking at you, உன்னை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கலாம். scorning at you. உன்மேல குற்றங்களை சுமத்தலாம். They're complaining about பழி you. இவனை விடல. Blame is not இவன் left him. சாகத்துக்குரியவன் என்று சொல்லலாம். They say he is appointed to பவுல் death. அப்போஸ்தலனுக்கு வந்த வார்த்தைகளை உன்மேலுக்கு வரலாம். The words which came to St. Paul can come to நீ you. சொல்லலாம். You can say, ஐயோ என் மேல பழியை சுமத்தாதீங்க. do not complain on me. உபத்திரவமான வார்த்தைகள் வேண்டாம். Do not blame me. உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை. Even if you do not help me, உபத்திரவப்படுத்துகிறார்களே, do not trouble me. வார்த்தைகளை சொல்லுகிறார்களே, They speak the word. என்ன ஆண்டவரே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். You may lament, why Lord this? மத்தியான வேளையில தேவனுடைய பிள்ளையை கர்த்தரோடு பேசுகிறார். This afternoon, Lord, the God speaks to you, my child. நான் ஆசீர்வதிக்கிறேன். I will bless you. என்னுடைய செயல்கள் மகத்துவமானது. Oh, my works are என்னுடைய glorious, செயல் மகிமைக்குரியது. honorable. உன்னை மகிமைக்குரிய பாத்திரமாய் ஏற்படுத்தி இருக்கிறேன். I formed you as a honorable vessel நான் உன்னை விரும்புகிறபடியா, because I desire நான் you. உன்னிலே வாசம் பண்ணுகிறேன். I am dwelling in you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I'll bless you.